ஹாய் காய்ஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. ஸ்வீட் கார்ன் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எழுதி நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. ஸ்வீட் கார்ன் கட்லெட் செய்ய உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து மசிச்சு வச்சுருக்கேன். ஸ்வீட் கார்ன் வந்து வேக வச்சு வச்சுருக்கேங்க. அப்புறம் அந்த கட்லெட்டுக்கு நம்ம சேர்க்கக்கூடிய பொருள்லாம் பார்க்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, மிளகாய்த்தூள், சாட் மசாலா, கரம் மசாலா, மிளகுத்தூள் இதெல்லாம் இதுக்கு தேவைப்படுதுங்க. மற்றபடி நம்ம சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி எந்த மசாலா வேணாலும் கூட்டி குறைச்சி தாராளமாக சேர்த்துக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அது கூட உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒரு பிஞ்ச் உப்பு, சாட் மசாலா தாராளமாக சேர்த்துக்கலாங்க. அப்புறம் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஸ்வீட் கார்னை வந்து இப்படியே முழுசாக சேர்க்க போகிறது இல்லைங்க. கோர்ஸாக ஒரு ரன் விட்டு எடுத்துக்க போகிறேன். அப்போ தான் அந்த உருளைக்கிழங்கோட இது நல்லா பைண்டான மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிட்டு காமிக்கிறேன். ஸ்வீட் கார்னை பாருங்கள், இந்த மாதிரி 1-2 நான் அரைச்சி வச்சுட்டேன் கோர்ஸாக. நீங்கள் முழுசாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம். எனக்கு இப்படி பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் இப்படி சேர்த்துருக்கேன். ஸ்வீட் கார்னை நம்ம அரைக்கும் போது தண்ணி விடுங்க. அந்த தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. அந்த பிழிஞ்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கார்ன்ஃப்ளவரில் கோட் பண்ணி தான் நம்ம கட்லெட்டை சுட்டு எடுப்போம், இல்லை எண்ணெயில் பொரிச்சு எடுப்போம். கார்ன்ஃப்ளவரை மிக்ஸ் பண்ணுறக்கு அந்த அரைச்ச தண்ணியை, ஸ்வீட் கார்ன் அரைச்ச தண்ணியை தாராளமாக சேர்த்துக்கலாங்க. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு எம்டி பவுல் எடுத்துக்கலாங்க. அதில் நம்ம ஸ்வீட் கார்ன் அரைச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். ஸ்வீட் கார்னோட அளவு வந்து உங்கள் சாய்ஸ் தாங்க. ஈக்குவலாகவும் போடலாம், இல்லை நம்ம எடுத்துருக்கிற பொட்டேட்டோவில் பாதி அளவும் போடலாங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்வீட் கார்ன் கூட நாம் ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோவையும் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் காரம் அது சேர்த்துக்கலாம். ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் நல்லா உளுத்து விட்ட மாதிரி சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு பொடி பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப தண்ணியாக தெரிஞ்சால் இப்போ நம்ம பிசையும் போது கார்ன்ஃப்ளவர் தேவைப்பட்டால் கார்ன்ஃப்ளவர், பிரெட் க்ரம்ஸு இதெல்லாம் தாராளமாக சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா பக்குவமாக பிசைஞ்சிக்கலாம். ஸ்வீட் கார்ன் கட்லெட்டுக்கு நம்ம டோ ரெடி பண்ணிட்டோம். பக்குவமாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. நமக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம கட்லெட் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நம்ம இந்த மாதிரி கட்லெட்டெல்லாம் ஷேப் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை வந்து கார்ன்ஃப்ளவர் இதில் நம்ம கோட் பண்ணிக்கலாம். அப்புறம் பிரெட் க்ரம்ஸில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இதில் இப்போ ரெடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். கட்லெட் எல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. கார்ன்ஃப்ளவரில் ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு அப்புறம் அந்த ரஸ்க்கு தூள், அதாவது வரிக்கி, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம அரைச்சி வச்சுருப்போம், அதில் ஒரு கோட் கொடுத்துட்டோங்க. இப்போ இதை நம்ம எண்ணெயில் பொரிச்சாலும் சரி, ஷாலோ ஃப்ரை பண்ணாலும் சரிங்க. நான் ஷாலோ ஃப்ரை தான் செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நமக்கு பிடிச்ச ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஒவ்வொரு கட்லெட்டாக இதில் சேர்த்துக்கலாங்க. நமக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர், பிரெட் க்ரம்ஸ் ரெண்டுலேயும் கோட் பண்ணி தான் நான் எடுத்திருக்கேன். இந்த பேனில் எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவுக்கு நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க.
நீங்கள் பொரிக்கிறதுனாலும் தாராளமாக பொரிச்சுக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். கட்லெட் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஆயில் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக பொரிச்சு தான் எடுக்கணும். நமக்கு அது வேணாம் அப்படிங்கிற நினச்சோம்னா நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து திருப்பி போட்டுக்கலாங்க. சூப்பராக நம்மளோட கட்லெட் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சூப்பராக நம்மளோட ஸ்வீட் கார்ன் கட்லெட் ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வீட் கார்ன் நான் அரைச்சி சேர்த்த மாதிரி நீங்களும் அரைச்சி சேர்க்கிறதா இருந்தால் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் நிறையா சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஸ்வீட் கார்ன் அரைக்கும்போது தண்ணி வரும். அந்த தண்ணியை அப்சர்வ் பண்ணுறக்காக நம்ம கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் இல்லாட்டி பிரெட் க்ரம்ஸ் ஜாஸ்தியாக சேர்த்துக்கணுங்க. அப்போ தான் கட்லெட் ஷேப்புக்கு கரெக்டாக வரும். நீங்கள் முழுசாக சேர்க்கிறதா இருந்தால் அந்த அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பிரெட் க்ரம்ஸ் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அப்புறம் மசாலாலாம் உங்கள் சாய்ஸ் தாங்க. நீங்கள் இப்படி வேணால் சேர்த்துக்கலாம். பெப்பர் சேர்த்துருக்கோம், சில்லி பவுடர் சேர்த்துருக்கோம், க்ரீன் சில்லி கட் பண்ணி சேர்த்துருக்கோம். அப்புறம் சாட் மசாலா சேர்த்துருக்கோம். சாட் மசாலாவில் உப்பு இருக்கும், அதனால் நீங்கள் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மசாலாலாம் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த ரெசிபி பார்த்தாலும் அதே மாதிரி செய்யணுன்னு எந்த ஒரு அவசியம் இல்லைங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் உருளைக்கிழங்குக்கு ஈக்குவலாக ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம், இல்லை உருளைக்கிழங்குல பாதி ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம். உங்கள் சாய்ஸ் தாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆனால் ரெசிப்பியை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா வரும். என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.